சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாகவும் உண்மைக்கு புறம்பான பொய்ச் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்திற்குரியது என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அயோத்தியில் நாளை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க உள்ள நிலையில் அதை முன்னிட்டு தமிழக கோவில்களில் அன்னதானம் மற்றும் சிறப்பு பூஜை நடத்தக்கூடாது என தமிழக அரசு தடை விதித்து வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்தி வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் இந்த வாய்மொழி உத்தரவு குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், ஜனவரி 22, 2024 அன்று நடைபெறும் அயோத்தி ராமர் மந்திர் நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப தமிழக அரசு தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் ஸ்ரீராமருக்கு 200க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. இந்து அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படும் கோவில்களில் ஸ்ரீராமரின் பெயரில் பூஜை, பஜனை, பிரசாதம், அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட அனுமதிக்கப்படுவதில்லை. தனியாருக்கு சொந்தமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவதையும் போலீசார் தடுத்து வருகின்றனர். பந்தல்களை கிழித்து விடுவோம் என அமைப்பாளர்களை மிரட்டுகின்றனர். இந்த இந்து விரோத வெறுக்கத்தக்க செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் பஜனைகள் ஏற்பாடு செய்தல், ஏழைகளுக்கு உணவளித்தல், இனிப்புகள் வழங்கி கொண்டாடுதல் போன்றவற்றிற்காக மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். பிரதமர் மோடி அயோத்தி விழாவில் பங்கேற்பதை நேரலையில் பார்க்க மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நேரடி ஒளிபரப்பின் போது மின்சாரம் நிறுத்தப்படும் என்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது INDIA கூட்டணி கட்சியான திமுகவின் இந்து விரோத முயற்சி என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்த சர்ச்சைக்கு விளக்கமளித்திருந்தார். இது தொடர்பாக பதிவிட்ட அவர், சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்புவதற்காக திட்டமிட்ட வதந்தி பரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ, பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய்ச் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்துக்குரியது என கூறியிருந்தார். அமைச்சர் சேகர் பாபுவின் இந்த பதிவிற்கு பதிலளித்திருந்த நிர்மலா சீதாராமன், இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மாற்றி மாற்றி இடையூறுகளை ஏற்படுத்துவதை தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் வரும் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை உங்களுடையது. சின்ன சின்ன தனியார் கோவிலில் நடக்கும் ஏற்பாடுகளிலும் காவல்துறையினர் அங்கிருந்து அனாவசிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆதலால் அமைச்சர் அவர்களே, இந்துக்களின் அடிப்படை உரிமைகளை காக்கும் ரீதியில் அறநிலையத்துறை அமைச்சராக நீங்கள் முன்னின்று காப்பாற்ற வேண்டும். தடை இல்லையேல் உங்கள் அதிகாரிகளை உடனே தடங்கல் செய்வதை நிறுத்தி பக்தர்களுக்கு ஒத்துழைக்குமாறு ஆணையிடுங்கள் என அந்த பதிவில் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.